பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கொடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கொடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களே, இந்த நாளிலே இந்த கிறிஸ்மஸ் செய்தியை உங்களுக்கு கொண்டு வருவதில் அதிகமாக நான் சந்தோஷப்படுகிறேன். கிறிஸ்மஸ் என்றாலே அதுக்கு பின்பதாக ஆயிரம் தேவனுடைய ரகசியங்கள் காணப்படுகின்றன. ஒளிந்திருக்கின்ற அந்த புதியர்களை உங்களுக்கு எடுத்து கையில் கொடுக்க நான் ஆசைப்படுகின்றேன். ஒரு ஊழியக்காரனை ஆண்டவர் பயன்படுத்துகிற பொழுது அவனை மறைத்து, அவன் சுயத்தை மறைத்து, அவனை முழுவதுமாக கீழே போட்டுவிட்டு அவர் வெளியே வந்து பேச வேண்டும், தன்னுடைய வார்த்தைகளை துணிக்க பண்ண வேண்டும். அப்பொழுதுதான் அந்த செய்திகள் எல்லாம் கேட்கின்றவர்களுக்கு ஆதாயமாக இருக்கும், பிரயோஜனமாக இருக்கும். இல்லை என்றால் அது ஒரு பிரயோஜனத்தையும் ஏற்படுத்தாது. பிரியத்துக்குரியவர்களே, அநேகர் உங்களுடைய ஆதரவை தெரிவித்து வருகிறீர்கள்.
அநேகர் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்க ஆரம்பித்திருக்கின்றீர்கள். அநேகர் நம்முடைய கூட்டங்களிலே பங்கேற்க ஆரம்பித்திருக்கின்றீர்கள். அநேகர் இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் நம்முடைய ஊழியத்திற்காக, உங்கள் வருகிற ஏழை ஜனங்களுக்காக உங்களுடைய ஆதரவு கரத்தை நீங்கள் நீட்டியிருக்கிறீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி செலுத்துவது என்றே தெரியவில்லை. வானத்திலிருந்து பரத்திலிருந்து எல்லாத்தையும் பார்த்து வருகிற நம்முடைய ஆண்டவர் ஆயிரமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று நான் வாழ்த்துகின்றேன். நாளைக்கு ஆசிரியத்தில் ஒரு பெரிய கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் நமக்கு ஆயத்தமாக இருக்கிறது. நீங்கள் திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில் பகுதியில் இருப்பீர்கள் என்றால் தாராளமாக நீங்கள் புறப்பட்டு வந்து இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை காணும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, அந்த கூட்டத்தில் வருகிற மக்களுக்கு நாம் மட்டன் விருந்தை நாம் அளிக்கிறோம். 5 குடும்பத்தார் அந்த மட்டன் விருந்திற்காக நமக்கு கடாக்களை அவர்கள் பரிசாக அளித்திருக்கிறார்கள். கரிசல்பட்டியை சேர்ந்த லக்ஷ்மண் மயிலம்பு தம்பதியினர், அது மாத்திரமல்ல வளநாட்டை சேர்ந்த சுந்தரியக்காவுடைய குடும்பத்தினர், அல்ஃபோன்சா சிஸ்டர் பார்வதிபுரம் நாகர்கோவிலிருந்து கொடுத்துருக்குறாங்க. தானியல் ஐயா குடும்பத்தார் அவர்கள் பண்டாரவளியிலிருந்து கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு தம்பி கொடுத்துருக்குறாங்க. இன்னுமாக அநேகர் உங்களுடைய கரங்களை நீட்டி இருக்கிறீங்க. அவர்களுக்கெல்லாம் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக அநேகர் இந்த சேலை வாங்குவதற்காக பணம் கொடுத்துருக்குறாங்க. ராபர்ட் டென்சி காவல் கிணறு, ஒரு எர்மீன் அவர்கள் நார்குடை சார்ந்தவர்கள் குடும்பத்திலேருந்து கொடுத்துருக்குறாங்க. சரி, எல்ஃப்ரடா அவர்கள் சேலை வாங்குவதற்காக பணம் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி நம்ம லாரன்ஸ் ஐயா பெருங்குடியிலேருந்து வாங்கி கொடுத்துருக்கிற சேலைகளெல்லாம் விலையேற பெற்ற சேலைகள். அதே மாதிரி மகள் டாக்டர் ஸ்வீனா ரோஸ் அவங்க வாங்கி கொடுக்குற 12 சேலைகளும் விலை உயர்ந்த சேலைகள். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்னுமாக அக்கா மெர்லின் அக்கா அவங்க ஏஎன்குடி நாகர்கோவில், அவங்களும் காஸ்ட்லியான சேலைகளை 6 சேலைகளை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. லாரன்ஸ் ஐயா 25 சேலைகளை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அதே போலவே நமது ஊழியத்தில் இருக்கிற ஐசக் ஐயா திருநெல்வேலியிலிருந்து அவங்க 50 சேலைகளை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ஆக்சிலா டீச்சர் ஆமன் புதூர் அவங்களும் 10 சேலைகளை வாங்கி கொடுத்துருக்காங்க. ரோசம்மா குடும்பம், சேவியரையா குடும்பம், அகத்தீஸ்வரன் 20 சேலைகளை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. இளநம்மா ராணி தோட்டம் 5 சேலைகளை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. புனித்தக்கா 10 சேலைகளை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. மருதகுளம் தம்பி சுர்ஜித் 3 சேலைகள், ஒரு சாரம், ஒரு துண்டு வாங்கி கொடுத்துருக்குறாங்க. சந்திரா தாமஸ் அக்கா நாகர்கோவில் அவங்க 15 சேலைகள் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பென்சி ஒரு சுடிதார் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி அன்னூர்லேருந்து சுஜித் பிரதர் மற்றும் அன்பு சகோதரர் அவர்கள் அன்னூர்லேருந்து அவங்க ஒரு 10 சேலைகளை வாங்கி அனுப்பியிருக்கிறாங்க. நிறைய பேர்கள் சேலைகளை வாங்கி அனுப்பியிருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் நான் சார்ல்ஸ் பிரதர் அந்த குடும்பம்லாம் அவர்களுக்கெல்லாம் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் நம்ம வாங்கி கொடுத்தவர்கள் சேலையை தவிர்த்து நம்மளும் எக்கச்சக்கமாக சேலைகள் வாங்கியிருக்கிறோம். பேண்ட் ஷர்ட்டுகள் நமக்கு அதிகமாக கிடைக்கவில்லை. அதனால் நாசிரியத் அம்மா, பகுதி அம்மா போய் நிறைய பேண்ட் ஷர்ட் வாங்கியிருக்கிறாங்க. ஆதரவு தெரிவித்த சேலைகளை கொடுத்து உதவிய, கடாக்களை கொடுத்து உதவிய ஒவ்வொரு நல்ல உள்ளத்திற்கும் நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருக்குரிய பலனை நிச்சயமாய் உங்களுக்கு தருவார். ரீத்துக்குரிய நமது யூடியூப் சேனலில் இது லைவ் டெலிகாஸ்டாக வரும். டாக்டர் ஜே கிறிஸ்டோபர் ராஜாங்கிற யூடியூப் சேனலில் நீங்கள் தாராளமாய் பார்த்து மகிழலாம் என்பதையும் உங்களுக்கு நாம் அறிவித்துக் கொள்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, அதே போல் நம்முடைய ஊழியத்தின் சார்பாக நடத்தப்பட்டு வருகிற அடைக்கலான் குருவி எனப்பட்ட இந்த ஆவிக்குரிய முதியோர் இல்லம் இந்த நாட்களில் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. நாளைக்கு கூட புதிதாக ஒரு அம்மா அங்கே சேர்றாங்க. இன்னும் நிறைய பேர் சேர்வதற்காக விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இது ஒரு ஆவிக்குரிய பூமி. தினந்தோறும் நல்ல நல்ல ஊழியக்காரர்கள் குருவானல் அவங்கள ஜெபத்தில் நடத்துகிறாங்க. எனவே நீங்கள் அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும், அநேகருக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நமது ஊழியத்தை சார்ந்த சில குடும்பத்தார்களுடைய பிள்ளைகள், நல்ல பிள்ளைகள், திருமணமாகி சில காலத்திலேயே ஏதோ மனஸ்தாபத்தினாலே அவர்கள் நிரந்தரமாய் சட்டப்பூர்வமாய் பிரிந்து விட்டார்கள். அவர்களுக்கு நல்ல புதிய வரவுகளை நாம் பார்க்கிறோம். முதலாவது மகள் அவர்கள் நாகர்கோவிலை சார்ந்தவர்கள், 27 வயதாகிறது, பிஏ ஆர்கிடெக்ட் முடிச்சிருக்கிறாங்க. நல்லா வேலையில் இருக்கிறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா படித்து வேலை பார்க்குற ஜெபிக்கிற மணமகன் தேவை. இரண்டாவதாய் தம்பி நாகர்கோவிலில் இருக்கிறாங்க, 37 வயதாகிறது. அவங்க கம்பெனி, அக்காவுடைய கம்பெனி, அதில் 60 பேர் வேலை பார்க்குறாங்க. இவர் தான் மேனேஜராக இருக்கிறார். இந்த தம்பியுடைய அப்பா நமது முதியோர் இல்லத்தில் இருக்கிற அனைவருக்கும் கிறிஸ்மஸ் அன்றைக்கு நல்ல விருந்து கொடுங்கன்னு சொல்லி பணம் அனுப்பியிருக்கிறாங்க. அவர்களுக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மூன்றாவதாக திருச்சி சிட்டியில் அவங்க பெரிய எண்ணெய் கடை வச்சுருக்கிறாங்க, மேன் மக்கள். அவர்களுடைய மகன் 30 வயதாகிறது, நல்லா படித்த தம்பி. அந்த குடும்பத்துக்கு ஏற்ற ஜெபிக்கின்ற மனவாட்டி தேவை.
இறுதியாக பொள்ளாச்சியை சார்ந்த ஒரு இளம் விதவை, 27 வயது ஆகுது, MA BEd படிச்சிருக்கிறாங்க. அவர்களுக்கு அந்த குழந்தையோடு அந்த பெண்ணை ஏற்றுக்கொள்கிற நல்ல ஜெபிக்கிற விசுவாசியான ஒரு மணமகன் தேவை என்பதை நான் அறிவிக்க ஆசைப்படுகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இப்படியாக காரியங்கள் இருக்கிறது என்பதை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். வருகிற வாரம் கர்த்தருக்கு சித்தமானால் சென்னையில் வைத்து நம்முடைய கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் நடைபெறும் என்பதையும் உங்களுக்கு நான் நினைவூட்ட விரும்புகின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, தினந்தோறும் இந்த நாசரேத் நதி மற்றும் 1 நிமிட தேன் துளி, 25 நிமிட தேன் துளிகளை நீங்கள் பார்க்க தவறாதிருங்கள். இதை அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள் என்றும் உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, யோசுவா 1:5, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. பிரியத்துக்குரியவர்களே, 11வது படித்து கொண்டிருந்த பொழுது முதலாக இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். ஒரு சர்ச்சுடைய சுவற்றில் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருந்தது. அப்பொழுது ஆவலா இதை எடுத்து வாசித்த பொழுது அந்த வார்த்தை எனக்குள்ளாக பேசப்பட்டது. இன்று வரைக்கும் அது எனக்கு சொந்தமாக இருக்கிறது. பிரியத்துக்குரியவர்களே, ஊழியத்தின் பாதையிலே, இல்லைனா பிஸ்னஸின் பாதையிலே, இல்லைனா பொது வாழ்க்கையின் பாதையிலே நம்மை எத்தனையோ பேர்கள் பகைக்கின்றார்கள், எதிரிகளாக கருதுகின்றார்கள், நம்மை அழிக்க வேண்டும் என்று சொல்லி கூட்டம் கூடுகின்றார்கள். என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்கின்றார்கள். எப்படியாவது நம்மை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி வெறிபிழைத்து நிற்கின்றார்கள். ஒருவேளை உங்களுக்கு விரோதமாகவும் இப்படி ஒரு பெரிய கூட்டம் கூடியிருக்கலாம். அநேக எதிரிகள் காலகாலமாய் தோன்றிக் கொண்டே இருக்கலாம். கர்த்தர் சொல்லுறார், மகனே பயப்படாத. எத்தனை பேர் வந்தாலும் சரி, எவ்வளவு பயங்கரமானவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் கையில் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன். அவங்களால ஒரு காலம் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது. அவர்கள் இல்பொருள் ஆகி போவார்கள், பணியை போல மறைந்து போவார்கள். நான் அவருடைய கையில் ஒப்பு கொடுக்க மாட்டேன். மாறாக அவர்களுக்கு எதிரியாய் நான் மாறி அவர்களை அழித்து உனக்கு திறந்த வாசலை தருவேன், உன் வாழ்நாள் பரியந்தம் அப்படியே செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, வாழ்நாள் பரியந்தம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி, உங்கள் எதிரிகளுக்கு தோல்வி மேல் தோல்வி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 2வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு 2:3 முதல். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். பார்த்தீங்களா, இதில் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று அப்பொழுது ராஜாவாக இருக்கிற ஏரோது ராஜாவிடத்தில் எங்கேயோ தூரத்திலிருந்து வந்திருக்கிற சாஸ்திரிகள் நம்பவர்கள் கேட்குறாங்க. நாங்கள் நட்சத்திரத்தை பார்த்தோம், எங்களுக்கு நட்சத்திரத்தை பற்றி தெரியுது, நட்சத்திரம் அப்படி சொல்லுது, கடவுள் குழந்தையாய் பிறந்திருக்கிறார், அவர் நிச்சயமாக அரண்மனையில் தான் பிறந்திருப்பார் நாங்கள் நினைக்கிறோம். ஐயா ராஜாவே, எங்களுக்கு சொல்லுவீங்களா, உங்கள் அரண்மனையில் குழந்தை எதுவும் பிறந்திருக்குதா, ஒரு ராஜா பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இது அவங்க 2 பேரும், ஒரு பக்கம் ராஜா வச்சிங்க, இன்னொரு பக்கம் சாஸ்திரிகளை வச்சிங்க, 2 பேரும் முன்ன பின்ன தெரியாதவங்க. நான் ஒருவேளை அந்த ராஜாவை இருந்திருப்பேன்னா என்ன, அதை எப்படி எடுத்திருப்பேன் என்று நான் சிந்தித்து பார்க்கின்றேன். நிச்சயமாக அந்த செய்தி என்னை பாதித்திருக்காது. ஒரு குழந்தை பிறந்திருக்கு, இங்கே யாரும் அப்படி பிறக்கலையான்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்கலாம். அடுத்தாப்புல முன்ன பின்ன தெரியாதவங்க, அவங்க ஏதோ நாங்கள் ஸ்டாரை பார்த்தோம், குழந்தை ராஜா பிறந்திருக்கு, கடவுள் பிறந்திருக்காருன்னு சொன்னால், அப்படியா சரி நீங்கள் போங்க, இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் நம்ப வேண்டுங்கிற அவசியம் இல்லை, அதை சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டுங்கிற அவசியம் இல்லை, நடுநடுங்க வேண்டுங்கிற அவசியம் இல்லை, பல்லை கடிக்க வேண்டுங்கிற அவசியம் இல்லையே. அடுத்தாப்புல ராஜாவுக்கு எப்படி ஒரு 50 வயசு இருக்கும், குழந்தை பிறந்திருக்கு, குழந்தை ராஜாவாகிறதுக்கு 30 வயசு, அதுக்குள்ளே அவர் உயிரோடையாக இருக்க போகிறாரு, இந்த குழந்தைய எனக்கு போட்டிக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை ஈஸியாக எடுத்துருக்கலாம் இல்லையா. ஆனால் அதை கேட்ட உடனே, அந்த செய்தியை கேட்ட உடனே அவர் கலங்கினார். ராஜா கலங்குறார், ஐயோ என் ராஜ்யபாரத்துக்கு ஆபத்து வந்துட்டா, என் இடத்துக்கு இன்னொருத்தையும் வந்துட்டானா, பிறந்துட்டானா, அதை அவர் சீரியஸாக எடுக்காமல் அப்படி கலங்கினாராம், பயப்பட்டாராம். அதோடு கூட எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது, எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினாங்களாம். ஜாடிக்கு ஏற்ற மூடியாக, ராஜாவுக்கு ஏற்ற பூஜாக்களாக அந்த மக்கள்லாம் இருந்ததுனால அவங்களும் ஐயோ ஒரு ராஜா பிறந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும், அவர் கூட இருந்தவங்களும் அவரை மாதிரியே சிந்திச்சாங்க. யார் கூட நம்ம இருக்கிறோமோ அவங்க வேவ்லென்த்து நம்மளை அப்படி பாதிக்கும். நீங்கள் ஒரு நாயை உங்கள் வீட்டில் வளர்த்திங்கன்னா கொஞ்ச நாள் உங்கள் வேவ்லென்த்தில் அவங்ககிட்ட, அந்த நாய்கிட்ட போய் உங்களை மாதிரியே அந்த நாய் எப்படி நீங்கள் சிந்திக்கிறீங்களோ அப்படியே தான் அதுவும் சிந்திக்கும். எப்படி நீங்கள் வாழ ஆரம்பிக்கிறீங்களோ அதை மாதிரி தான் அதுவும் வாழும். காரணம், அந்த வேவ்லென்த் அப்படியே பாதிக்கும். இந்த ராஜா ஒரு மோசமான ராஜா, அவர் கூட ஒரு சப்போர்ட்டாக இருந்த வலது கை, இடது கை, அல்ல கை, அந்த கை, இந்த கை, எல்லாம் கையும் அவருக்கு சார்பாக நிற்கிறதுனால எப்படி நம்ம ராஜாவுக்கு ஒரு போட்டியாக வரலான்னா அவங்களும் கலங்கினாங்களாம். அவர் கலங்கிட்டு போட்டோம், அவர் எப்போவுமே அப்படி தான்.
ஆனால் அவர் கூட இருந்தவங்களும் கலங்கினாங்க, அவரை மாதிரியே சிந்திச்சாங்கங்கிறது நமக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை இந்த நாளிலே நமக்கு கொண்டு வருகிறது. கூட்டமாக தேன்கூடு மாதிரி கூட்டமாக, காக்காக்கள் மாதிரி கூட்டமாக ரோட்டில் போகும்போது ஆட்டுக்கடாக்கள் எல்லாம் அப்படி மொத்தமாக கேன்னு சொல்லி விரட்டு போகும்போது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். நம்ம காலேஜுக்கு போகும்போது திருநெல்வேலி தூத்துக்குடி ரோட்லாம் பார்த்திங்கன்னா மாடுகளை எக்கச்சக்கமாக விட்டுருப்பாங்க, 100 கணக்கில் அது போகும். காரை அதுக்குள்ளோடி போய் நம்ம அந்த முந்தி போகிறதுக்குள்ளே போதும்னு ஆயிரும். அவங்களாம் கூட்டமாக தான் வருவாங்க. மாடுகள், ஆடுகள், அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தெருக்களில் நிறைய நாய்கள் கூட்டமாக தான் இருக்காங்க. இவங்க எல்லாரும் ஒரு கூட்டமாக வாழ்வதை வழக்கமாக வச்சுருக்காங்க. பொதுவாக இவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் புத்தி என்பது இருக்கும் என்பதை நாம் நினைவிலை கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்விலும் கூட நாம் கூட்டமாக இருக்கிறவர்கள். குடும்பம் ஒரு கூட்டம், அப்படி தானே, ஒரு சின்ன தேன் கூடு. நம்ம ஊழியம் ஒரு தேன் கூடு, நம்ம ஊழியத்தில் நம்ம கூட இருக்கிறவங்க. பிஸ்னஸ் ஒரு தேன் கூடு, இந்த பிஸ்னஸில் நம்ம கூட இருக்கிறவங்க. சர்ச்சி ஒரு தேன் கூடு, அங்கே இருக்கிறவங்க. ஒரு அரசியல் கட்சி ஒரு தேன் கூடு, அங்கே இருக்கிறவங்க. நிறைய அரசியல் கட்சிகள் ஒரு தேன் கூடு, எல்லாம் தேன் கூடு, எல்லாம் கூட்டமாக தேனீக்கள் இருக்கின்றன. இவர்கள் எல்லாருமே ஒத்த கருத்துடையவர்களாகவே இருப்பார்கள். ஒரே மாதிரி தான் சிந்திப்பாங்க. அவருடைய எண்ணங்கள் ஒரே மாதிரி நல்ல எண்ணங்களாக இருக்கும், இல்லை ஒரே மாதிரி கெட்ட எண்ணங்களாக இருக்கும். இல்லை அவங்க மீடியாக்கர்ஸாக பயாஸ்டாக இருப்பாங்க. இதுதான் நம்முடைய வாழ்விலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். ஒரு கூட்டத்தில் ஒருவர் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி தான் எல்லாருமே இருப்பாங்க. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று மூத்தோருடைய மொழி நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றது. அதுக்காக ஒரு காலேஜில் ஒரு பையன் தப்பு பண்ணிட்டான், ஒரு கேர்ள் தப்பு பண்ணிட்டான்னா காலேஜே மோசம். ஒரு ஜாதியில் ஒரு மதத்தில் ஒரு பிரச்சனையை ஒருத்தர் உண்டு பண்ணிட்டாருன்னா அவங்களே எல்லாமே அப்படி தான் மோசம், இந்த ஊர்க்காரங்களே மோசம் அப்படின்னு நம்ம முடிவுக்கு வர முடியாது. ஆனால் பொதுவாக இது மாதிரி என்ன ஒத்த கருத்துடையவர்கள் தான் ஒரே கூடாக தேனீக்களாக இருக்கிறார்கள் என்பது நாம் ஓரளவு புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த ஏரோது ராஜா ஒரு ஈஸ்டாக இருந்து அவர் அப்படியே கூட இருக்கிறவர்களையும் அப்படியே கரப்ட் பண்ணி விட்டார். தன் கூட இருக்கிறவங்களையும் தன்னை மாதிரியே சிந்திக்க வைத்து விட்டார். எல்லாரையும் மொத்தமாக கெடுத்து விட்டார் என்று சொல்லி, புளித்தமாவாக அவர் எல்லாரையும் மாற்றி விட்டார் என்று சொல்லி இந்த இடத்தில் நாம் காண்கிறோம். இந்த நாளிலும் கூட பிரியத்துக்குரியவர்களே, இதே போல அநேகர் தானும் கெட்டு அநேகரை கெடுத்து வைக்கிற ஒரு பெரிய கூட்டத்தார்கள் இருக்கலாம். ஒரு தலைவன்கிட்ட இருக்கான்னா அவன்கிட்ட நல்ல குணங்கள் நம்மகிட்ட வர்றது தப்பு இல்லை, அவங்கள மாதிரி நம்ம மாறுறது தப்பு இல்லை. அது ஒரு ஆசிரியர் போல அவர்கிட்ட நல்ல குணங்கள் நம்மகிட்ட வர்றது தவறல்ல. ஒரு பாஸ்டருக்கார் நல்ல குணங்கள் நம்மகிட்ட வர்றது தவறல்ல. அரசியலில் புதுசாக தலைவர்கள் எந்திக்கிறாங்க, சினிமாவில் எத்தனை பேர் எந்திக்கிறாங்க. அவங்களுடைய நல்ல கருத்துக்கள் நல்ல குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே உள்ளே புகுந்து நாம் அவர்களைப் போல வாழ்வது தவறல்ல. நாம் ஒரு கூட்டத்தில் இருக்கிற பொழுது அவர்கள் தவறான காரியங்களை சொல்லுகிற பொழுது இந்த ஏரோது ராஜாவை போல மிகவும் வில்லங்கமான கொடூர அரக்கர்களாக இருக்கும் பொழுது நாமும் அவர்களைப் போல மாறுவதற்கு நாம் நம்மை அனுமதிக்க கூடாது. நாம் ஒரு சூழ்நிலையின் காரணமாக, பண தேவையின் நிமித்தமாக, வேலையை அவங்க கொடுக்குறாங்கிற காரணத்து நிமித்தமாக அங்கே போய் நம்ம இருந்தாலும், அந்த கூட்டத்தில் இருந்தாலும் அவருடைய கெட்ட கருத்துக்களுக்கும் கெட்ட எண்ணங்களுக்கும் நான் ஒத்து போக வேண்டுங்கிற எண்ணம் இல்லை. அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டுங்கிற அவசியமும் இல்லை. 2ஆம் உலக யுத்தம் நடந்த பொழுது, when the Second World War taken place, ஹிட்லர் உலகத்தில் யூதர்களையெல்லாம் அழிக்கணும், அமெரிக்காவை அழிக்கணும், அதே மாதிரி ரஷ்யாவை அழிக்கணும், இங்கிலாண்டை அழிக்கணும், பிரான்ஸ் அழிக்கணும், எல்லா நாட்டையும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணுங்கிற ஒரு பேய்த்தனமான எண்ணத்தில் ஒரு சாதாரண மனிதனாக இருந்து கொண்டு அவர் அப்படியாக பல காரியங்களை அவர் அங்கே செய்தார் என்று இந்த இடத்துல நான் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களை, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், ஹிட்லர் மாத்திரம் அப்படி செகண்ட் வேர்ல்டு வரல, அந்த பேய்த்தனத்தோடு இருக்கல. அவருக்கு ஏற்ற மாதிரி முசோலினி, அவர் இத்தாலியில் இருந்துக்கிட்டு அவரும் அதே மாதிரி ஒரு சர்வாதிகாரியாக இருந்து கொண்டு இந்த ஹிட்லருக்கு ஏற்ற நண்பராக இருந்துட்டு 2ஆம் உலக யுத்தத்தில் அவருக்கு பக்கபலமாக இருந்தார். அந்த நேரத்தில் ஜப்பான் நாட்டை சார்ந்த அந்த இராணுவம் அவர்களும் பேய்த்தனமாக இருந்து பேர்ல் ஹார்பரில் போய் அமெரிக்காவில் குண்டு போட்டு அவர்களை அழித்து ஆயிரக்கணக்கான அப்பாவி இராணுவ வீரர்கள் சும்மா இருக்கிறவங்கள போய் குண்டு போட்டு கொன்று அவர்களும் அதே போல் வெறித்தனம் உடையவர்களாக இருந்தாங்க. இதே மாதிரி வெறித்தனம் உடையவர்களெல்லாம் ஒன்று சேர்றாங்க. அந்த ரவுடி இந்த ரவுடி ஃப்ரெண்ட் ஆனாங்க, சேர்ந்து இன்னொரு ரவுடியை கொண்டாங்க. பேப்பரில் நிறைய இந்த மாதிரி நியூஸ்லாம் நமக்கு வருது. அதே மாதிரி ஊழியக்காரங்க அந்த ஊழியக்காரங்க கூட சேர்ந்தாங்க நியூஸ் வருதா? வராது. ஏன்னா ஊழியக்காரங்க சேரவே மாட்டாங்க. ரவுடிகள் கூட ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க, ஊழியக்காரங்க ஈஸியாக சேர மாட்டாங்க. எதுக்கு சேர மாட்டாங்கன்னா, நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி ஒரு வேதனையான ஒரு நிகழ்வு நடக்கிறது. ஆனால் அதை பற்றிலாம் நான் பேச வரவில்லை.
நாட்டு நடப்பை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இங்கே இந்த கூட்டத்தார் முழுவதுமே பேய் கருத்துடையவர்களாக இருந்தாங்க. ஏரோது ராஜா கூட இருந்தவங்க எல்லாம் அவரை மாதிரியே சிந்திச்சாங்க, அவரை மாதிரியே கவலைப்பட்டாங்க, கலங்கினாங்க. நியூஸ் வந்தவுடனே அவங்கெல்லாம் கலங்கினாங்க என்று சொல்லி நான் காண்கின்றோம். தலைவனை போல நான் இருக்கணும் தான், தலைவனுக்கு பின்னால் செல்லணும்னா அது தலைவன் பேய் பாதையில் போகிறான், பேய்த்தனமாக சிந்திக்கிறான்னா நானும் என் தலைவனை மாதிரி நானும் போகிறேன் நம்ம சொல்ல முடியாது. நம்ம திருநெல்வேலி சைடில் அடிக்கடி ஒரு பழமொழி உண்டு, நான் கிணத்துல குதிச்சா நீ கிணத்துல குதிச்சிருவியா, சண்டை போட்டோன்னு கேட்பாங்க. எப்படி கிணத்துக்குள்ளே நான் ஜம்ப் பண்ண நீ ஜம்ப் பண்ணிடுவியா, ஏதோ நான் சொன்னதுனால செஞ்சேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன், என்னையும் பார்த்து நீ கெட்டு போயிட்டேன்னு சொல்லி அப்போ நான் கிணத்துல குதிச்சா நீ கிணத்துல குதிச்சிருவியா, ரொம்ப சகஜமாக பேசுவாங்க. அது ஒரு கொடூரமான ஒரு பழமொழி. பிரியத்துக்குரியவர்களே, அதோட லாஜிக் என்னென்னா, நான் தப்பாக செஞ்சால் நீ ஏன் தப்பாக செய்கிற, நான் நல்லது செஞ்சால் மட்டும் நீ நல்லது செஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு, தகப்பனை பார்த்தாலும் தாயை பார்த்தாலும் நண்பர்களை பார்த்தாலும் சொந்த சகோதரனை பார்த்தாலும் கெட்டிய கணவனாய் மனைவியாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் நல்ல காரியங்கள் அவன்கிட்ட படிச்சுக்கலாம். கெட்ட காரியங்களை ஒருவர்கிட்ட நம்ம படிக்கவே கூடாது. அடிக்கடி நான் சொல்றது என்னன்னா, ஒரு நபரை பார்க்கும் பொழுது இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். அந்த அளவுக்கு அவர்கள் முன்மாதிரியாக, யோக்கியர்களாக, கனிவான இருதயம் உடையவர்களாக, உண்மை உடையவர்களாக, கடைசி வரைக்கும் நம்மை விட்டு கொடுக்காதவர்களாக, நல்ல நல்ல அறிவு உடையவர்களாக அவங்க இருக்கிறாங்க. ஆனால் அனைவரை பார்க்கும்போது இப்படி வாழவே கூடாது, ஐயோ இப்படி வாழவே கூடாது, ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கள் முட்டாள்களாக, அந்த அளவுக்கு அவர்கள் துரோகிகளாக, அந்த அளவுக்கு உண்ட வீட்டுக்கே இண்டகன் செய்கிறவர்களாக, நேரில் சிரித்து பழகி நீ எப்போ விழுவ எப்போ அழிவ என்று பல்லை கடிக்கின்றவர்களாக அவர்கள் இருக்கிறத பார்த்துட்டு அவங்க பணத்தெல்லாம் தவறான நபர்களுக்கு, தவறான காரியங்களுக்கு, மதுபானங்களுக்கு, இன்னும் அழிவுகளுக்கு அவர்கள் செலவழிப்பதை பார்த்து, ஒன்றுக்கும் பிரயோஜனமற்ற காரியங்களில் தங்கள் பணத்தை போடுவதை பார்த்து, தங்கள் முயற்சியை போடுவதை பார்த்து, பெத்த தாய் தகப்பனை தூக்கி எரிந்துவிட்டு நேற்று வந்தவனோடு இவன் தான் எனக்கு எல்லாம் சொல்லி ஓடி போறவர்களை பார்க்கின்ற பொழுது, சீச்சி இதே மாதிரி நம்ம ஒரு நாள் நம்ம இருந்துடக்கூடாது, இதே மாதிரி ஒரு நாள் ஒரு வாழ்க்கை நமக்கு வந்துடக்கூடாது என்று நினைக்கின்றோம். இந்த ஏரோது ராஜாவை மாதிரி நம்ம இருக்கவே கூடாது. இதுதான் இந்த நாளின் செய்தி. கிறிஸ்துமஸ் செய்தி என்றால் என்ன? ஏரோது ராஜாக்கள் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க, எல்லா இன்ஸ்டிடியூஷன்லையும் தலைவர்களாக இருப்பாங்க, எல்லா இடத்துலையும் அவர்கள் பெரிய ஆட்களாக இருப்பாங்க. அவங்கள பார்த்து இவ்வளவு மாதிரி நான் இருக்கவே கூடாது ராஜா, என் தகப்பனே என்னை ஒரு நாள் இப்படி ஆக்கி, இவ்வளோ கொடூரனா என்னை மாற்றிடாதீங்க, நான் மாறிடக்கூடாது, என்னை தடுத்துருங்க, எனக்கு நல்ல ஒரு இதயத்தை தாருங்க. ராஜா பிறந்துட்டானாலே எனக்கு கலங்கினான்னு பள்ள கடிச்சானே அப்படி வெறிலாம் எனக்கு வந்துட வேண்டாம், இன்னொருத்தரை நான் போட்டியாவே நினைக்க வேண்டாம், எனக்கு அந்த அவசியமே இல்லை, இன்னொரு ஊழியக்காரன் நான் போட்டியாவே நான் நினைக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை எனக்கு தாருங்கப்பா என்று நாம் கெஞ்ச வேண்டும். நீங்கள் அப்படி கெஞ்சுவீங்களா என்று உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இரண்டாவதாய் பாருங்கள், மத்தேயு 2:4, அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேத பாரகர் எல்லாரையும் கூடி வரச் செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவரிடத்திலே விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லஹேமிலே பிறப்பார், அதனால் என்றால் யூதயா தேசத்தில் பெத்லஹேமே யூதாவின் பிரபுக்களில் சிறியதல்ல, என் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது. உடனே அந்த பிசாசு என்ன செய்து பாருங்க, அப்படின்னு சொல்லி வெளியே கோவத்தை காமிக்காம நடமாடி நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க நான் வாரேன்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லி வேத பாரகர்கள், இன்னும் பிரதான ஆசாரியர்கள், பைபிளை குறித்து நல்லா தெரிஞ்சவங்க, இல்லை ஊழியக்காரங்க வச்சுக்கோங்க, அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ராஜா வர சொல்கிறார், பேய் வர சொல்லுது. அதை சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்களா, அந்த மேசியான ஒருத்தர் வந்தாருன்னா அவர் எங்கே பிறப்பாருன்னு உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி ஊழியக்காரங்கிட்ட போயிட்டு அந்த செய்தியை கேட்கறது. எதற்காக அந்த ஊழியக்காரங்களை வர சொன்னது இந்த பேய், ஏரோது ராஜாங்கிற பேய்? ஒருவேளை அந்த ஊழியக்காரர்களை கனம் பண்ணவா, இல்லைன்னா கடவுளை நானும் தரிசிக்கிறேன் என்று சொல்வதற்காகவா? பாஸ்டரியா வாங்க 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 உட்காருங்கன்னு சொல்லிட்டு, நான் கிறிஸ்துவை குறித்து அறிய விரும்புகிறேன், மேலும் மேலும் எனக்கு அவரை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கந்தாகை மந்திரி மாதிரி ஆசையோடையா அந்த ஏரோது ராஜா எனப்பட்ட நச்சு பாம்பு அங்கே பேசுகிறது. நச்சு பாம்பு படம் எடுத்து எல்லா வேத பாரகர்களையும் எல்லா அங்கே நியாயசாஸ்திரின்னு எதுக்கு வர சொல்லுது? அப்படின்னாதான் தெரிஞ்சு அங்கே போய் அந்த குழந்தை கொள்ள முடியும். எவ்வளவு ஒரு தவறான ஒரு எண்ணத்தோடு எவ்வளவு நல்லவர்களை அதை அழைத்து விசாரிக்கிறது பார்த்தீர்களா? இது நம்மை அதிகமாக வேதனைப்படுத்துகிறது. ஐயா, ஊழியக்காரங்க நமக்கு ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்துகிறவர்கள், ஊழியக்காரர்கள் நம்மை பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு செல்லுகிறவர்கள், ஊழியக்காரர்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருளை நீக்குவதற்காக கர்த்தரால் அனுப்பப்பட்ட அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்,
ஊழியக்காரனா உலகத்திலேயே அவர்கள் தான் மிகவும் பெரியவர்கள். ஆண்டவருடைய பார்வையிலும் உலகத்தின் காரியங்கள் அவர்கள் தான் மேலும் எளியாக்கள் எலிசாக்கள் எல்லாம் ஊழியக்காரர்கள். அப்போஸ்தலன் பவுல் பேர் எல்லாம் ஊழியக்காரர்கள் தான். ஆனா அந்த ஊழியக்காரங்களை வரவழைச்சு உட்கார வச்சு கையை கட்டிட்டு உட்கார்ந்துட்டு சொல்லுங்க 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 எங்க ஒரு ராஜா பிறப்பாருன்னு போட்டு அவங்களும் சொல்றாங்க பெத்லெஹேம்ல தான் பிறப்பாரு, ஏன்னா அந்த வசனம் இப்படி சொல்லுது பாத்துங்கன்னு சொல்லி அவங்களும் சரியான பதில சொல்றாங்க. ஆனா கான்டெக்ஸ்ட் தப்பா இருக்குது. எதுக்காக அதை கேட்கிறாரு? இந்த நச்சு பாம்பாகிய ஹேரோது ராஜா கொட்டணுங்கிறதுக்காக, கதையை முடிக்கணுங்கிறதுக்காக. அதனால அந்த பைபிளை பத்தி அவர் தெரிய என்ன ஒரு கொடுமை அப்பா இது. எனக்கு இது கேட்கும் பொழுது வருத்தமா இருக்கிறது. இந்த உலக வரலாற்றில் எதுக்காக பைபிளை பத்தி கேட்டாங்க, வசனத்தை பத்தி கேட்டாங்க, எதுக்காக பாஸ்டர் கேட்டாங்கன்னா தவறான நோக்கத்தோடு கேட்டாங்க. ஒரு காலம் ஊழியக்காரர்களையும் ஊழியத்தையும் இல்லைன்னா கிறிஸ்தவத்தையும் சபையையும் பதவிகளையும் நாம் தவறான நோக்கத்தில் பயன்படுத்தி விடக்கூடாது என்பதுதான் இந்த நாளிலே இந்த ஹேரோது ராஜா மூலமாக நாம் கற்றுக்கொள்கிற வெளியேற பெற்ற பாடம். பைபிள் வசனங்களை வைத்தே இல்லையா அவங்க செய்கிற தப்புகளுக்கு அவங்க இலக்கணமாக சொல்கிறாங்க. இல்லைன்னா பல காரியங்களிலே அவர்கள் அந்த ஆண்டவருடைய காரியங்களை எல்லாம் அவர்கள் பயங்கரமாய் தவறான முறையில் பயன்படுத்துகிறார்கள் என்று நாம் அறிய வருகிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்னவென்றால், இந்த ஹேரோது ராஜாவை போல நாம் ஒரு நாளும் பைபிளை தவறான நோக்கத்தில் படிக்க வேண்டாம். சர்ச்சுக்கு தவறான நோக்கத்தோடு போக வேண்டாம். எவ்வளோ பெரிய ஆளாக நீங்கள் இருந்தாலும் சர்ச்சுக்கு போனால் கையை கட்டிட்டு உட்காருங்க, மெசேஜை கேளுங்க. சர்ச்சு சர்வீஸ் முடிஞ்சு காணிக்கை போட்டு உடனே வந்துக்கிட்டே இருங்க. அதில் என்ன அரசியல் பேசாதீங்க. யார் வந்திருக்கா, யார் வரல, யார் எவ்வளோ நகை போட்டிருக்கா, அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. பிரியத்துக்குரியவர்களே, நீங்கள் ஊழியக்காரர்களை அழைக்கின்ற பொழுது நல்ல நோக்கத்தோடு கூட அழையுங்கள். இந்த ஹேரோது ராஜா மாதிரி தவறானபடி ஆண்டுடைய காரியங்களில் தலையை போட்டுறாதீங்க. தேவையில்லாமல் இந்த தவறான காரியங்களுக்காக பைபிளையோ வசனங்களையோ ஊழியக்காரர்களையோ ஊழியங்களையோ சபையோ திருச்சபையோ சர்ச்சையை பயன்படுத்தாதீங்க. இது நல்லதல்ல என்று சொல்லி இந்த ஹேரோது ராஜாவின் மூலமாக ஒரு வெளியேற பெற்ற பாடத்தை நான் கற்றுக்கொள்கிறோம். சாத்தான் வேதம் ஓதிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு. இங்கே சாத்தான் வேதத்தை கேட்குது, அப்படியா அப்படியா அப்படியான்னு சொல்லி வேதத்தை கேட்குது. அவர் அங்கேயா பிறந்திருப்பார், பெத்லெஹேம்ல பிறந்திருப்பார், அப்படியே அப்போ இந்த விசினிட்டில் இருப்பாரா, எதுக்குடா நான் வாரேன்டா வாரேன் உன்னை கொல்றதுக்கு வாரேங்கிறதுக்காக. இதுக்குள்ள எவ்வளோ வேதனையான ஒரு காரியம் பார்த்தீர்களா? நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் எவ்வளவோ நல்ல காரியங்கள், சர்ச்சு, பாஸ்டர்ஸ், பைபிள் எல்லாம் இருக்குது. அது நல்ல காரியங்களுக்காக நாம் பயன்படுத்துவோம். பெரிய வியாக்கியானம் பண்ணுறதுக்காக பைபிளை பயன்படுத்த வேண்டாம். சண்டை போடுறதுக்காக சில வாட்ஸ்அப் குரூப்பில் இவர் ஒரு கருத்தை சொல்ல அவர் ஒரு கருத்தை சொல்ல, இவருக்கு 2 பேர் ஆதரவு, அவருக்கு 20 பேர் வர சண்டை போட்டு தெருநாய்கள் மாதிரி கடிச்சிட்டு கிடக்குறாங்க. அதெல்லாம் தேவையில்லாத காரியங்கள். சரியான காரியத்திற்காக, சமாதானத்திற்காக, ரட்சிப்பிற்காக, வாழ்க்கையில் நல்ல நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக நாம் பைபிளை படிப்போம். அது நமக்கு நல்லதாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. பிரியத்துக்குரியவர்கள், அவங்க பெர்ஃபெக்டாக அழகானபடிக்கு இங்கே தான் பெத்லெஹேம் தான் பிறப்பாங்க, இதான் வசனம்னு சொல்லி அழகாக அவங்க சொல்லி கொடுத்தாங்களாம். அன்றைக்கும் கூட பைபிளை பைபிளாக கற்றுத்தேர்ந்திருந்த, வசனத்தை வசனமாக கற்றுத்தேர்ந்திருந்த ஞானிகள், பைபிள் அறிவு உடையவர்கள், வசன அறிவு உடையவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்துல நாம் காண முடிகிறது. அவங்க பேர் போடலை, அது யாராவது இருந்து போட்டோம். ஆனால் அவங்க உண்மையிலே பைபிளை அழகாக படித்து வச்சுருந்தாங்க. நமக்கு வசனத்தை தெரியுமா? நிறைய பேர் மத்தேயு 10 அந்த பழைய ஏற்பாட்டில் தேடுவாங்க. பார்த்தீங்கன்னா சங்கீதங்கன்னா புதிய ஏற்பாட்டில் தேடுவாங்க. காரணம், வீட்டிலே பைபிளை அவர் வாசிப்பதில்லை. நமக்கும் கூட பைபிள் தெரிய வேண்டும், பைபிளில் வசனங்கள் தெரிய வேண்டும். நாம் ஏமாந்து போய்விடக்கூடாது அல்லவா? நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ரட்சிப்பது, நமக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுப்பது, கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொள்வது எல்லாமே வசனங்கள் தான். பிரியத்துக்குரியவர்களே, இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பது சந்தேகமில்லை. இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் உங்களுக்கு மெய்யான சந்தோஷத்தையும் மெய்யான சமாதானத்தையும் கொண்டு வரட்டும். ஹேரோது ராஜாவுடைய புளித்த மாவு நம்மை அப்படியே மாற்றிவிடாதபடி காத்துக்கொள்வோம். இன்னொருடைய வளர்ச்சி, இன்னொரு பெரியாளர் நமக்கு ஒரு விஷயமே அல்ல, அது சந்தோஷம்தான் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். தவறானபடியே நாம் வாழ வேண்டாம், ஒரு கூட்டத்தை உருவாக்க வேண்டாம், பைபிளை தவறாய் பயன்படுத்த வேண்டாம். நாம் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நீங்கள் கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளிலும் கூட தகப்பனே, நாங்கள் எல்லாரும் உம்மை நோக்கி பார்க்கிறோம். அவர்கள் உம்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வார்த்தை சொல்லுகிறது. ஐயா, இந்த அருமையான நாளிலும் கூட ராஜா, நாங்கள் அருமையான வசனங்களை கேட்டோம். கிறிஸ்துமஸ் காலத்தில் ஒரு நச்சு பாம்பு, ஹேரோது ராஜாங்கிற நச்சு பாம்பு, விஷப்பாம்பு இருந்திருக்கு. அது ஆண்டரை கொத்த திட்டம் போட்டிருக்கு. அதுக்காக என்னெல்லாமோ அது விசாரிச்சிருக்கிறதெல்லாம் கேட்டு அதிர்ச்சி அடைகிறோம். கிறிஸ்துமஸ் காலத்தில் இதே மாதிரி ஆண்டவர் தவறான எண்ணங்களை கொண்டு வருகிறவர்கள், கொலை வெறிகளை கொண்டு வருபவர்கள்,
ஆண்டவரை தவிர்த்து நிறைய பேர் இருக்காங்க. அவர்களிடத்திலிருந்து எங்களை விலக்கி பாதுகாக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். சாத்தானுடைய திட்டங்கள், அகித்தோப்பலுடைய ஆலோசனைகள் அபத்தமாய் போகட்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம். ஐயா ஏசப்பா சோத்திரம் ஐயா. ஆண்டவரே, அந்த சாஸ்திரிகள் அப்பாவிகளாக இருந்து யார்கிட்ட போயிட்டு பாம்புகிட்ட போயிட்டு அவங்க உட்காந்து எல்லாத்தையும் சொன்னாங்களே, அதே மாதிரி நாங்கள் அந்த அறிவில்லாதவர்களாய், மூடர்களாய், பேதைகளாய் இருந்து அழிந்து விடாதபடி, அனைவருடைய அழிவுக்கு நாங்கள் காரணமாகி விடாதபடி எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உடைய வல்லமையான கரம் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக. எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் இப்பொழுதே ஏசப்பாவுடைய வல்லமை, இயேசு என்கிற நாமத்தில் வருகிற வல்லமை, கிறிஸ்மஸ் பண்டிகையின் நிமித்தமாய் கர்த்தர் கொடுக்கிற விசேஷ ஆஃபர், அந்த சுகத்தின் வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளும் பாய்ந்து செல்லட்டும். சத்துரு புறப்பட்டு போகட்டும். எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும், மரணப்படுக்கையில் இருந்தாலும் அவருடைய எழும்பட்டனுடைய பலகீனங்களெல்லாம் நீங்கட்டும், தோஷங்களெல்லாம் நீங்கட்டும். நாகமான் சனப்பொழுதில் சுகத்தை பெற்றது போல அவர்களும் புது வாழ்வை பெற்றுக்கொள்ளட்டும் என்று கெஞ்சுகிறோம். பணம் இல்லாமல் யாரால் கிறிஸ்மஸை கொண்டாட முடியும்? யாரால் சந்தோஷமாக இருக்க முடியும்? யாரால் ஊழியத்தை செய்ய முடியும்? யாரால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தேவ பலம் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம். இந்த அருமையான நாளிலும் கூட இது சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் ஆண்டவரே உடைய வல்லமையை பெற்றுக்கொள்வார்களாக, உம்மை போல மாறுவார்களாக, கிறிஸ்மஸாய் அவர்கள் கொண்டாடுவார்களாக. நீர் அவருடைய வீட்டிலும் அவருடைய உள்ளத்திலும் பிறப்பீராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட வயதானோர் கீழ் விழுந்து விடாதபடி, எலும்புகள் முறிந்து விடாதபடி, தகப்பனே அவர்களுக்கு எந்த ஆபத்து வந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. வாடிய பிள்ளைகள் பைக்கு வேகமாக ஓட்டுறாங்க, படிக்க போகிற இடத்துல ஆயிரம் அமலேக்கியர்களை சந்திக்கிறாங்க, அவர்களோடு அவர்கள் பிணைக்கப்படுறாங்க, உடன்படிக்கை செய்கிறாங்க. சாலமோன் ராஜாவை போல அவர்கள் அழிந்து போய் விடாதபடி, அவருடைய திருமணம் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையை நாசப்படுத்தி விடாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. பாவ அடிமைத்தனங்கள், போதை அடிமைத்தனம் எத்தனை குடும்பத்தை நாசமாக்குகிறது, எத்தனை பேருடைய வாழ்க்கையை அழிக்கிறது என்று காண்கிறோம். தகப்பனே, அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காதபடி இப்படி பிள்ளைகளை போதையிலிருந்து விடுவிக்க உம்மால் மாத்திரமே கூடும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீண்ட காலமாய் திருமணமாகாமலே, குழந்தை இல்லாமலே சோரோடு செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கு இந்த வருட கடைசியில் எப்படியாவது ஒரு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்துங்கப்பா, சந்தோஷப்படுத்துங்க. கிருபை தாங்கட்டும். ஆண்டவரே, உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும், எங்கள் தாய் திரு நாடாகிய இந்தியாவையும் அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அப்படியே அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே, அனைத்து ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதியும். நான் ஸ்ரீ திராட்சை பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிறேன். நம்முடைய நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பார்க்கிற இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்கு உதவி செய்த ஜெபித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. அடைக்கலான் குறைய முதியோரத்தில் சேர அநேகர் அழைத்து கொண்டு வாரும். கர்த்தாவே, இந்த செய்தியை கேட்டு ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதம் நடக்கட்டும். கர்த்தர் மகிமைப்படும் பெரிய காரியங்களை செய்ய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ ஒருபொழுதும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம், ஆண்டவருடைய கரம் என்னென்றைக்கும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.